படத்தில் ஜோக்கர் வேஷம் போட்டுட்ருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தன்னோட ரெட் கலர் பலூன் வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி மிஸ் பண்ணுறதா நினச்சி அழுகிற மாதிரி நடிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பலூன் பெருசாகி மறுபடியும் திரும்பி வரதை பார்க்குறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பலூன் கீழே வந்து ரொம்ப பெருசாக பண்ணி நிற்கிது. பார்த்தா அவனே பயந்து போகிற மாதிரி நடிக்கிறான். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ளே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சுட்டு சடனாக என்ன பண்ணுறான்னா அப்போ அந்த பலூனுக்கு ஒரு போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து அந்த பலூனுக்குள்ளே போகிற மாதிரி வந்து காமிக்கிறான். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அவன் பலூனுக்குள்ளே போனது கிடையாது. உண்மையிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஹாலோகிராஃபிக் இமேஜ் தான். ஸோ இதே யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவன் பேங்க் வால்ட்டுக்குள்ளே வந்து பணம் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவரை மிரட்டி அவர்கிட்டருந்து பணத்தை வந்து ஆட்டையை போட ட்ரை பண்ணுறான். அதனால் பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து ஹேண்ட் கஃபை போட்டு விட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லா வைரத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாக்ஸ்குள்ளே வந்து போட்டு எடுத்துக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து வந்த வழியாகவே திரும்பி வந்துடுறான். இப்போ அவர் வந்து அலாரம் அடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு எட்டவே இல்லை. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து கையில் கிடைக்கிறது காலில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா அலாரம் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. அதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து வெளியே இருக்கிற மேஜிக்கை அடிச்சுட்டு நான் எது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அலாரமாக அடிச்சு ஆனால் அதனால் ஹீரோ வந்து அசால்ட்டாக தப்பிச்சிட்டான்.